வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். வாழ்ச்சிக்கு நிலமில்லாத இந்த இருள் தருமா ஞாலத்தில் வந்து கர்மத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே, எம்பெருமான் ஒருவனாலேயே பேரு என்ற வைராக்கியம் உடைய நாமும் நம்முடைய பாவை நோன்புக்கு அங்கமாக இனி செய்ய வேண்டிய செயல்களை சொல்லுகிறேன் கேளுங்கள். வைகுண்டத்திலேயே இருந்துவிட்டால் அடியவர்களுடைய கூக்குரல் செவிப்படாதே என்று திருப்பார்கடலிலே வந்து ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டு லோகக்ஷேமத்தை எண்ணி கண் வளர்ந்தொருள்கிற அந்த பரமபுருஷனுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணி உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் அந்த கண்ணனே என்று இருக்கும் நமக்கு இனி நெய்யையும் பாலையும் உண்கிற நாட்டம் எங்கே வரப்போகிறது? ஆகவே விடியற்காலத்திலேயே ஸ்நானம் செய்து விடுவோம். ஞான பக்தி யோகங்களை நாமவே சாதனமாக கொள்ள மாட்டோம். ஐஸ்வர்யம் கைவல்யம் போன்றவற்றிலும் ஆசை கொள்ள மாட்டோம். அவன் பக்தர்களை முன்னிட்டு கொண்டல்லது நாமே அவனை நேரடியாக ஆசிரியிக்க மாட்டோம். எம்பெருமான் பக்கலில் சென்று ஒருவர் மேல் ஒருவர் குற்றங்குறை கூற மாட்டோம். தகுதி உள்ளவர்களுக்கு தானமும் சந்நியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பிக்ஷையும் தேவைப்படும் அளவு கொடுப்போம். இவ்விதம் உஜ்ஜீவிக்கும் வழியை ஆராய்ந்து பரம போக்கியமான பாவை நோன்பை மேற்கொள்வோம் வாருங்கோள் என்று அழைக்கிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.